வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டாப்வுட் சாம்சங் வாஷிங் மிஷின். இது வந்து தண்ணி ஸ்லோவாக வருது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் துவைக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். முதலில் 1 ஹவரில் முடிஞ்சிடும், இப்போ டைமிங் அதிகமாக எடுக்குது. நாங்கள் சரின்ட்டு வந்து பார்க்குறோம். பார்த்து லெஃப்ட் ரைட்டில் ஓடுது. ட்ரம் செட் நல்லாயிருக்கு. இப்போ மிஷினை ஆன் பண்ணிட்டு இப்போ பார்த்தா தண்ணி உள்ளே வருது பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக வருது. ஸ்லோவாக வந்தாலே டைமிங் அதிகமாக எடுக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாட்ட டைமிங் எடுத்துடும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு பேக் சைடு பார்க்கலாம். ஒன்று பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த கான்கிட்ட இருக்கிற அந்த ஓஸை கழட்டிட்டு பார்த்தாலே பின்னாடி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது. அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்லெட் வால்வு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கும். லைட்டாக நம்ம அதை வெளில எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிலேருந்து வர துருப்பிடிச்சி வர்றது பிளாக் ஆகி நிற்கிது. இது இரும்பு பைப்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பைப்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா பிளாக் ஆகி நிற்கிது. இதை க்ளீன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அது எப்படிங்கிறத பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணிட்டு அழுக்கு இல்லை, எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் இருக்குது. நம்ம போட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம். மிஷினை ஆன் பண்ணிவிட்டேன். பல்ஸ் செட்டு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்லெட் வேலை செய்கிறப்ப தண்ணி வெளில வரும். இப்போ தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அந்த ட்ரே நிறையா வருது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணி டப்பு நம்பிடும். தண்ணி ஃபுல்லாக வருது. அப்படி கம்மியாக வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாக எடுக்கும். இப்போ தண்ணி இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு மிஷினாக இருந்தால் உங்களுக்கு எரர் காமிச்சு நின்றுடும். சென்சார் டைப்லாம் இது வந்து எரர் காமிக்காது, ஓடும். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருந்தால் இது 1.5 மணி நேரம் அது மாதிரி ஆகும். இப்போ தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. சீக்கிரமாக டப்பாட்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 5 ஓடுது. இப்போ கட் ஆஃப் 5 லெஃப்ட் ரைட் ஓடுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அது இன்லெட் வால்வில் ஃபில்ட்ரு மட்டும் தான் கம்ப்ளைண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.